ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பைனாப்பிள் ரவா கேசரி. அதாவது அன்னாச்சி பழத்தை வச்சு ரவா கேசரி செய்ய போகிறோம். நார்மலாக கல்யாண வீட்டிலலாம் இந்த கேசரி அதிகமாக நம்ம சாப்பிட்ருப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். எந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஆனால் கலர்ஃபுல்லாக சூப்பராக ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், ஜீனி 1லேருந்து 1.5 கப், பைனாப்பிள் 1/2 கப், ரொம்ப பழுத்ததாகவும் இல்லாமல் காயாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு 15 பீஸ், உலர்ந்த திராட்சை 20லேருந்து 25 பீஸ், அதாவது நம்ம கிஸ்மிஸ் சொல்லுவோம்ல அதுதான். அப்புறம் குங்குமப்பூ வந்து ஒரு 2 டீஸ்பூன் ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால், 2 கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், நெய் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன், கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். இப்போ முதல்ல ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு முதல்ல முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதை தனியாக எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதே நெய்யிலே அப்புறம் இந்த ட்ரை கிரேப்ஸையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா உப்பி வரும், அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், இல்லைனா ரொம்ப தீஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதே பேனில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகி வந்ததும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்க்கும் போது நீங்கள் ஃப்ளேமை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் வறுத்தெடுத்து நம்ம செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வரும். அதனால் இதை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். நான் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைனா உங்களுக்கு ரவையோட கலர் வந்து மாறி போயிடும். அதனால் இந்த லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதே கப் வச்சு எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன்னா, தண்ணி சேர்த்த பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பைனாப்பிள், அதாவது அன்னாச்சி பழத்தை இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த அன்னாச்சி பழத்தை நம்ம ஒரு 50% குக் பண்ணணும். ரொம்ப குக் ஆனாலும் நம்ம அடுத்து ரவை எல்லாம் சேர்க்கும் போது ஒரு மாதிரி மேஷ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது கடிப்படுற மாதிரி வரணும். அதனால் ஒரு பாதி அளவுக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்ல இந்த பைனாப்பிள்லாம் ஒரு ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த அளவில் இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகி வந்ததும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்து வச்சோம்ல, அந்த ரவையை வந்து கொஞ்சமாக சேர்த்து கிண்டிகிட்டே இருங்க. மொத்தமாக சேர்த்துற வேணாம். ஃப்ளேமை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அதுதான் மெயின். நீங்கள் ரொம்ப கூட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரவை வந்து கட்டியாக ஆகிடும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா அப்படி கொஞ்சமாக சேர்த்து கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டிப்படாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா லைட்டாக கட்டி பட்டால் கூட நீங்கள் ஸ்பூனை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது எல்லாம் உடஞ்சி உங்களுக்கு நல்ல ஒன்று போல் நல்ல சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் தான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு இனிப்பு இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தூக்கலாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக சுகரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வைக்க மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் தான் உங்களுக்கு கட்டிப்படாமல் நல்ல உங்களுக்கு அந்த ரவை சுகர் எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரும். அதனால் இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா அந்த லைட்டாக சின்னதாக கட்டியாக இருக்கிறதும் ஸ்பூன் வச்சு அமர்த்தும் போது உங்களுக்கு நல்ல சேஃபாக ஒன்று போல் சாஃப்டாக வந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற நெய்யை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா ஒன்று போல் வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள்.
இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற குங்குமப்பூ பாலை வந்து இதில் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் குங்குமப்பூக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் பால் கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா நல்ல அந்த கலர்ஃபுல்லாக இறங்கி இந்த கலரில் நல்ல ஒரு எல்லோ கலரில் கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் மஞ்சள் பொடி எடுத்துக்க சொன்னேன். அதை கொஞ்சமாக தண்ணியில் கலந்து அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல அந்த ஒரு டார்க் எல்லோ கலர் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது வேணாம், மஞ்சள் பொடி சேர்க்க வேணாம் அப்படின்னா நீங்கள் வெறுமனையாக நம்ம குங்குமப்பூ பால் மட்டும் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்தா கொஞ்சம் கூட அந்த இது தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் கிஸ்மிஸையும் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒன்றா சேர்ந்து வருதுன்னு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பைனாப்பிள் ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் மஞ்சள் பொடி சேர்த்து செய்யலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மஞ்சள் பொடி சேர்த்து செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த மஞ்சள் பொடியோட ஸ்மெல்லே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம சூப்பரான கலர்ஃபுல்லான பைனாப்பிள் ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் இல்லாமல் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்ம கேசரி ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான பைனாப்பிள் ரவா கேசரியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ennarusikkalam@gmail.com என்ற மெயிலுக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இந்த சூப்பரான கலர்ஃபுல்லான பைனாப்பிள் ரவா கேசரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.